Hello and welcome to Tech with Buji. நான் தான் தாலிப். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா MI Note 4ஓட மொபைல் சர்வீஸ் தான் பார்க்க போகிறோம். என்னடா எதுவும் இல்லாமல் வெறும் ஃப்ரேம் மட்டும் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணணும்னு ஐடியாவில் இருக்கேன். இப்போ வந்து இந்த ஃப்ரேம் பாருங்கள், இதெல்லாம் டேமேஜாக இருக்குது. இது வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து கழட்டிட்டேன், ஃபுல்லாகவே கழட்டிட்டேன். எமர்ஜென்சி ஒர்க்கிங் இது. சரி பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டுருவோம் MI Note 4ன்னு. அதனால தான் ஓகேவா. இப்போ நான் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறேன், ஏன்னா இது எமர்ஜென்சியில் தரணும் மொபைல். ஓகேவா. இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்மிங்கு ஃபிட் பண்ணுறது உங்களுக்கு ப்ராப்பராக காட்டுவேன். எமர்ஜென்சினாலும் உங்களுக்கு வீடியோலாம் ப்ராப்பராக காட்டாமலாம் இருக்க மாட்டேன், ப்ராப்பராக காட்டுவேன். ஃபஸ்ட்டு கம்மிங் பண்ணணும். இந்த மாதிரி கம் போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே இந்த இடத்துல ஃப்ரேம் டேமேஜாக இருக்குது. அதனால் வந்து ஃபுல்லாக நான் வந்து கம்மு வந்து ஓவராக போட போகிறேன். அது எக்ஸஸாக கம் வெளியே வர்றதை க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம க்ளீனர் வச்சோ இல்லை கையில் வச்சு தேய்ச்சாலே வந்துடும். இந்த மொபைல் கொஞ்சம் வந்து கம் எக்ஸ்ட்ராவாக போட்டு தான் ஆகணும். அப்போ தான் வந்து மொபைல் வந்து ப்ராப்பராக ஃபிட் ஆகும். ஓகேவா. இந்த ஃப்ரேம் வந்து ஓவர் டேமேஜாக இருக்குது. ஸோ தண்ணி உள்ளே போகாமல் இருக்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக வந்து ஃபிட்டிங் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபோன் வந்து பார்க்கவும் ஃபினிஷிங்கும் கொஞ்சம் நல்லா தெரியும். இது வந்து மேக்ஸிமம் ஃபினிஷிங் வந்து சரியாக வராது. அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃப்ரேம் வந்து நல்லா பண்ண தான் பார்க்கணும். ஓகேவா. ஃப்ரேம் கஸ்டமர்கிட்ட சொன்னால் மாற்றணுன்னு இல்லை, இது மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் நாளாக ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் மொபைலுன்னாங்க. அதனால் வந்து நான் இப்படியே போடுறேன். இந்த இடத்துல ஃப்ரேம் ப்ராப்பராக இருக்குது, அந்த இடத்துல ப்ராப்பராக ஃப்ரேம் இல்லை. அதனால் வந்து கம்மு வந்து ஓவர்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் எப்படி இருக்கும், என்ன ஆகும், இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சர் நீங்கள் சர்வீஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஓகேவா. இப்போது இது ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷூட் பண்ணால் அதில் வந்து ஃப்ரேம் வந்து கொஞ்சம் மக்கர் பண்ணிருச்சு. அதெல்லாம் போட்டு வீடியோ லென்த் ஆகக்கூடாதுன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு இந்த செகண்ட் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேவா. இப்போ நாங்கள் கம்மை க்ளோஸ் பண்ணி வைங்க. எப்போவுமே கம்மு வந்து காற்றுல வச்சா காஞ்சிரும், உள்ளே ஃபுல்லாக ஸ்ட்ரக் ஆகிடும். இப்போ பாருங்கள், இவ்வளோ தான். ஜஸ்ட்டு டிஸ்பிளே எடுத்து இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் வந்து இப்படி வச்சோமா, இப்படி வச்சு கொஞ்சம் ஸ்லைட் பண்ணிக்கோங்க. ஸ்லைட் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஸ்ட்ரிப்பு இந்த ஹோல் கிட்ட இதை இங்கே வச்சுடுங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து இப்படி வைக்காதீங்க, ஜஸ்ட் இப்படி பிடிச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல விட்டுருணும் ஃப்ரேமுக்குள்ளே வந்து இந்த இடத்துல வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக் சைடில் ஸ்ட்ரிப் வந்துடும். ஸ்ட்ரிப் வந்த அப்புறம் வந்து ஃப்ரேம் வந்து ப்ராப்பராக லாக் ஆகிடுச்சான்னு பாருங்கள். ப்ராப்பராக லாக் ஆகலை. நீங்கள் பாருங்கள், இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் பண்ணணும். ஓகேவா. இப்போது வந்து மொபைல் வந்து ப்ராப்பராக கீழே உட்காந்துருச்சு. ஃப்ரேம் சரியாக இல்லாதனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், அடிக்கடி வரும். ஓகேவா. இப்போ வந்து இவ்வளோ தான். ஜஸ்ட் கீழே வந்து ஸ்டிக்கர்ஸ் இல்லை இதுக்கு, அதனால் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகேவா. இப்போ வந்து இதுவும் வந்தாச்சு. இந்த இடத்துல இப்போ வந்து லைட்டாக கம் போடணும். இந்த இடத்துலன்னு சொன்னிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து லைட்டாக கம் போடணும். கம் போட்டு கம்மை லாக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ வேலை இருந்தாலும் கம்மை லாக் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து கம் வந்து காயும், இது ட்ரை ஆகும். ஓகேவா. அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு 4 ஸ்கொயர் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல தான் லாக் ஆகும். ஓகேவா. இந்த மொபைல் கொஞ்சம் வந்து ஃப்ரேம் சரியில்லை, அதனால் நான் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி தான் இருக்க வேண்டியது இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து 1 செகண்ட் போர்டு எடுத்துக்கோங்க. போர்டு எடுத்து ஜஸ்ட் வந்து ப்ராப்பர் பொசிஷனில் வச்சு போர்டை லாக் பண்ணிக்கோங்க. போர்டை லாக் பண்ணிட்டீங்களா? லாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரிப்பு வச்சு இங்கே ஒரு ஸ்ட்ரிப்பு. ஓகேவா. இந்த ஒரு ஸ்ட்ரிப் கனெக்ஷனு இதை வச்சு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிப் வந்து ப்ராப்பராக உட்காரும். ஓகேவா. இந்த ஸ்ட்ரிப்பு கொஞ்சம் வந்து டேமேஜாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே கனெக்ஷன்னு. நான் வந்து ஆல்ரெடி டிஸ்பிளே வந்து செக் பண்ணிட்டேன், டச் வந்து செக் பண்ணிவிட்டேன். டச் எப்படி செக் பண்ணுறதுன்னு ஒரு தனி வீடியோ போடுறேன். ஓகேவா. ஜஸ்ட் இப்படி வச்சு லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு வந்து ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரிப்பை வந்து இப்படி வச்சுட்டு உள்ளே தள்ளிட்டிங்கன்னா ஒன்றுதான். இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி இருக்கும், கை வச்சு நம்ம லாக் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிப்பில், அதை லாக் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து பவர் ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பு, அதை வந்து இங்கே கனெக்ட் பண்ணிடுங்க. இங்கே கனெக்ட் பண்ணிட்டு இதை லாக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். வந்து போர்டு வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஓகேவா. இப்போ போர்டு ஃபிட் ஆகிடுச்சின்னா டக்குன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுன்னு இல்லை, இதுக்கு மேலே வந்து ப்ராப்பராக ஷீல்டிங் பண்ணணும். இப்போ ஷீல்டிங் நான் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து தனியாக ஸ்க்ரூஸ் வைக்க சொல்லியிருக்கேன் இல்லையா,
இது ஜஸ்ட் இப்படி எடுத்திங்களா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ வரும். இந்த கோல்டன் பாயிண்ட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து ஸ்க்ரூ வரும். உங்களுக்கு வந்து வீடியோவில் ப்ராப்பராக தெரியும்னு நினைக்கிறேன். இது புது செட்டப்பாக இருக்குது, அதனால் கொஞ்சம் எனக்கு ஒர்க் பண்ண முடியல ப்ராப்பராக. ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ வரும், இந்த இடத்துல லாஸ்ட் டெட் எண்டில் போர்டில். இப்போ வந்து போர்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு மேக்ஸிமம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ வரும், இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ வரும். இதை லாக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து எங்கன்னு பார்க்கணும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்லைடு பார்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த கோல்டு பாயிண்ட்ஸ் எம்ஐயில் வந்து மேக்ஸிமம் கோல்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க நோட்டீஸ்க்காக. அந்த இடத்துல அது ப்ளஸ் வந்து கிரவுண்டும் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து இது நெட்வொர்க் கேபிள் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக். நெட்வொர்க் கேபிள் மட்டும் எப்போவுமே வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏதாவது பண்ணிங்கன்னா டேமேஜ் ஆக சான்சஸ் அதிகம். ஓகேவா? வீடியோ பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு வந்து ப்ராப்பராக இங்கே ஸ்பேஸ் இல்லை. ஸோ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒர்க்கிங் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக தெரிகிற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் மேக்ஸிமம். ஓகேவா? ஜஸ்ட் இது வந்து இப்படி ஸ்லைட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுருங்க. அப்படி உங்களால் ஸ்லைட் பண்ண முடியல, ஸ்ட்ரிப்பு உடஞ்சிரும்னு பயமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, இப்படி ஸ்லைட் பண்ணி பாருங்கள். ஸ்லைட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஆகலைன்னா அப்படியே விட்டுருங்க. பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து அலைன் ஆகிக்கும். ஓகேவா? இப்போ வந்து மேலே வந்து போடுறதுக்கு முன்னாடி நோட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்குது, போர்டு ஸ்க்ரூ. ஓகேவா? அது வந்து இந்த இடத்துல போடணும். இப்போ காட்டுறேன் பாருங்கள், இந்த இடத்துல போடணும். கேமராக்கு மேலே லைட்டாக. அதுக்கப்புறம் வந்து மேலே இந்த லாக் வந்து இப்படி லாக் பண்ணிட்டிங்கன்னா ஓவர் ஒர்க்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்க்ரூ வந்து ஒயிட் ஸ்க்ரூ, ரஃப் ஸ்க்ரூ. இது வந்து ஃப்ரேமுக்குள்ளே வரும். இதை ஃப்ரேமில் டைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ஃப்ரேம் ஸ்க்ரூ, இதை கொஞ்சம் டைட் பண்ணிடுங்க. இன்றைக்கி ஏன் காட்டுறேன், நான் ஃபுல்லாக ஸ்க்ரூஸ் எல்லாம் நான் ஸ்கிப் பண்ணல. நான் சொல்லி கொடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி எதுவும் இருக்காது இல்லை. ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ. ஓகேவா? அவ்வளோதான், ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டாச்சு. இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ வந்து இல்லை, கஸ்டமர் மொபைல்லே இல்லை. நான் எக்ஸ்ட்ராவும் போட மாட்டேன் எப்போவுமே. அது எப்படி இருக்கோ அப்படியே தான் கொடுத்துருவேன் கஸ்டமருக்கு. நான் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து கஸ்டமர்கிட்ட வந்து நிறைய கஸ்டமர் வந்து சண்டைக்கு தான் வருவாங்க. எதுவும் ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணோம்னா அவங்களுக்கு அது புரியாது. சரி ஏதோ எடுத்துருக்கேன், அதனால தான் நம்மளுக்கு ப்ராப்பராக பண்ணி காட்டுறேன், ஏதோ சொல்லுவாங்க ரீசன்ஸ். ஏன்னா 2 வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன் நான், கடை வச்சு என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் நான். அது இல்லாமல் வேறு கஸ்டமர்ஸ்கிட்டையும் நான் பார்த்துருக்கேன், அதனால். ஓகேவா? இப்போ வந்து பேட்ரி நான் சொன்னேன் இல்லையா, பேட்ரி ஆட்டோமேட்டிக்காக அலைன் பண்ணிக்கோன்னு. அவ்வளோதான். பேட்ரி இப்படி வச்சு லாக் பண்ணிடணும். நான் வந்து அங்கேயே டிஸ்பிளே செக் பண்ணிட்டு அதனால தான் உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு டக்குன்னு சொல்லிகிட்ருக்கேன். ஜஸ்ட் இப்படி வச்சோமா லாக் பண்ணிடணும், அவ்வளோதான். இதை அழுத்தும் போது கொஞ்சம் டிஸ்பிளேவை பார்த்து வைங்க. ஓகேவா? அப்போ தான் வந்து அது டிஸ்பிளே அடி வாங்காமல் இருக்கும். ஜஸ்ட் இப்படி லாக் பண்ணிடுங்க. ஓகேவா? எக்ஸஸ் கம் சொன்னேன் இல்லையா, இதுதான். இப்போ நான் வந்து இது டேப் கம்மிங் பண்ணியிருக்கேன் இல்லையா, பாருங்கள். எக்ஸஸ் வந்து இந்த இடத்துலலாம் ஃப்ரேம் டேமேஜாக இருக்குது. இந்த இடத்துல நிறைய ஃப்ரேம் டேமேஜ் இருக்குது. இப்போ வந்து இதை வந்து நான் லாக் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே. ஓகேவா? கொஞ்சம் பார்த்து லாக் பண்ணுங்கள், ஓவராக அழுத்திடாதீங்க, டேமேஜ் ஆகிடும். இப்போ ஒரே நிமிஷம் நான் வந்து இது எடுத்துக்கிறேன், ரப்பர் பேண்ட்ஸ் எடுத்து டைட்டாக போட்டு விடணும். மேக்ஸிமம் முடிஞ்சளவுக்கு டைட்டாக போடணும், ஏன்னா இது ஃப்ரேம் வந்து டேமேஜாக இருக்குது. இதுக்கு வந்து ஃப்ரேம் டேமேஜாக இருக்கிற ஃபோனுக்கு நான் வந்து மேக்ஸிமம் 3 ரப்பர் பேண்ட் போடுவோம் ஒரே டைமில். அப்போ தான் கொஞ்சம் வந்து ப்ராப்பராக ஃபிட்டிங் இருக்கும் எனக்கு. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுட்டு தான் உங்களுக்கு வந்து வீடியோ எண்ட் பண்ணுவேன். பாருங்கள், மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து ரப்பர் பேண்டிங் போட்டே ஆகும். ப்ராப்பர் ரப்பர் பேண்டிங் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து நல்லாயிருக்கும் யூஸ்க்கு. ஓகேவா? கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போதும். இன்றைக்கி அர்ஜென்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன் ஒர்க்கு. ஏன்னா பின்னாடி வந்து இன்னொரு மொபைல் வந்து டெலிவரி தரணும். இப்போவே டைம் வந்து 12 ஆகிடுச்சு. கஸ்டமருக்கு வந்து 12:30க்கு தரேன்னு சொன்னது, டைம் 12 ஆகிடுச்சு இங்கேயே. ஸோ வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் இது வந்து நேற்று வந்த மொபைல், நேற்று ஒரு வீடியோ ஷூட்டில் இருந்தால் அதனால தான் இன்றைக்கி வந்து பண்ண முடியல. இன்றைக்கி வந்து ஓவர் ஒர்க். ஸோ வந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கும் என்கிட்ட வந்து சர்வீஸ் பண்ணணுன்னா வாங்க, உங்களுக்கு பண்ணித்தரேன். லைவாக உங்களுக்கு டெக்னீஷியன் ஆகணும் கற்றுக்கணுன்னா நீங்கள் என் கூடயே உட்காந்து கூட மொபைல் எப்படி சர்வீஸ் பண்ணுறோம், என்னென்ன இருக்குது, டவுட்ஸ் எதாவது இருந்தால் கூட கேட்டுக்கலாம். நான் அதுவும் சொல்லுவேன். நான் இங்கே வந்து ஃபீல்டில் என் கடை தான் இருக்கணும், அவங்க கடை தான் இருக்கணும்லாம் இல்லை. யார் வேணால் வாங்க, இது ஓப்பன் ஃபீல்டு தான். யார் வேணால் அவங்க டேலண்ட்டை வச்சு கற்றுக்கோங்க, பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து ஷிம் பேஸ் போட்டாச்சு.
ஒரே நிமிஷம். இப்போது சார்ஜிங் கேபிள் எடுத்துக்கிறேன். சார்ஜிங் கேபிள் எடுத்து உங்களுக்கு சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி காட்டிடுறேன். இப்போ பாருங்கள், சார்ஜ் போட்டு கனெக்ட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு எப்படி என்ன இருக்குதுன்னு. ஓகேவா? எப்போவுமே வந்து கடையில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது, நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா எப்போவுமே வந்து பிராண்டட் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து நல்ல குவாலிட்டியான பிராண்டட் இது போடுங்க. அப்போ தான் வந்து சார்ஜிங் வந்து உங்களுக்கு செக் பண்ணுங்க, டென்ஷன் இருக்காது. ஓகேவா? 2 மினிட்ஸ் ஆன் ஆகிடும் மொபைலில். பாருங்கள், ரெட் இண்டிகேஷன் ஆகுது. இன்னும் மொபைல் ஆன் ஆகலை. ஆன் ஆகட்டும், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? கொஞ்சம் நேரம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணுறேன், மொபைல் ஆன் ஆகிற வரைக்கும். ஓகேவா? மொபைல் சார்ஜ் ஏறிட்டுருக்கு, கொஞ்சம் நேரம் ஏறட்டும். நான் வந்து அது வரைக்கும் இந்த கம்மிங் எப்படி க்ளீன் பண்ணுறது காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் இந்த மாதிரி ரப் பண்ணிங்கனாலே போதும். இந்த மாதிரி ரப் பண்ணிங்கனாலே கம் போயிடும். ஓகேவா? மேக்ஸிமம் கஸ்டமர்கிட்ட கொடுக்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க. கஸ்டமர்கிட்ட சொல்லிடாதீங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கன்னு. ஏன்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்கிறது வந்து ப்ராப்பராக ஒர்க் நம்ம பண்ணி தருவோம் தான். கஸ்டமர்கிட்ட சொல்லக்கூடாது இந்த மாதிரி நான் நீங்களே கம் க்ளீன் பண்ணி உங்கள் தேய்ச்சா வந்துடும், இது பண்ணால் வந்துடும்லாம் கஸ்டமர்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா நிறைய கடைக்காரங்க அப்படி தான் பண்ணுவாங்க. இது ஃப்ரேம் டேமேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பேஸ்டிங் வெளியே தெரியும். அது வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்துறது பெஸ்ட்டு. ஓகேவா? இப்போ இந்த மொபைல் சார்ஜ் ஆகட்டும். நான் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டேன். ஓகேவா? உங்களுக்கு ஃபிட்டிங் இப்படி தான். சரியா? மொபைல் உங்களுக்கு ஆன் ஆகி ஓப்பன் ஆகி நான் செக் பண்ணி காட்டுனா கூட ஃபிட்டிங் எவ்வளோ தான் இருக்கும் பாருங்கள். ரெட் லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா 2 நாளாக ஒரு நாள் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி கஸ்டமர் டெல் தான் கொடுத்தாங்க. நாங்கள் புது பேட்டரி போட்டு செக் பண்ணிவிட்டேன். ஸோ டிஸ்பிளேலாம் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. நீங்கள் நார்மலாக இவ்வளோ தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கனெக்ஷன்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். ஃப்ரேம் ஓப்பன் பண்ணி காட்டுறது தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இது சார்ஜ் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியாது. வீடியோ வேறு லென்த்தாக போயிட்டே இருக்கும்.